விசஸ் காங்கிரஸ் மீண்டும் விரிசல். தப்பு கணக்கு போட்ட ஸ்டாலின் அதிருப்தியில் திமுக பொறுப்பாளர்கள். தலைமைக்கு சென்ற ரகசிய ரிப்போர்ட். நடக்கவே நடக்காதுன்னு பலர் நினைச்சது நடந்துருச்சு. சென்ற முறையை விட 3 சீட் அதிகம், ஒரு மாநிலங்களவை பதவி. குறைவான சீட்டுகளுக்கு காங்கிரஸ் உடன்பட காரணமே அந்த எம்பி பதவிதான். திமுக உதவலைன்னா மாநிலங்களவையில காங்கிரஸ் கட்சியோட எதிர்கட்சி தலைவர் பதவி பறிபோகிற ஆபத்து ஏற்படும் சொல்ல முடியாது. வருகின்ற ஜூன் மாதமும் காங்கிரஸ் கட்சியோட 4 எம்பிக்களோட பதவி காலம் முடியுது. ஆனா கர்நாடகாவில் 135 எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால அங்கிருந்து கூடுதல் எம்பிக்கள் காங்கிரசுக்கு கிடைக்கும். மாநிலம் முழுவதும் தன்னோட பலத்தை பரிசோதித்து பார்த்துக்க காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஆனா பரிசோதனையை மேற்கொள்ள காங்கிரஸ் மேலிடம் தயாரா இல்லைங்க புரியுது. மேலும் தாவேகாவோட உண்மையான வாக்கு விகிதம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் தெரியும். தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு காங்கிரஸ் மேலிடம் முடிவு செஞ்சிருச்சு. இந்த ரவுண்டுக்கு திமுகவுக்கே வெற்றி. மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் மூலம் காங்கிரஸ் கட்சி விட்டு கொண்டிருந்த வீராப்பு அறிக்கைகள் அனைத்தும் வேஸ்ட். இத காங்கிரஸ் தவிர்த்திருக்கலாம், மனக்கசப்பு ஏற்பட்டிருக்காது. திமுகவினருக்கு கடும் எரிச்சல். இது அவ்வளவு விரைவில் மறையாது. இந்த 2 கட்சிகளுக்கு இடையில முன்பு இருந்த இணக்கம் இப்ப ஆப்சென்ட். இது கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும். காங்கிரஸ் வேட்பாளர்களை கட்டம் கட்டி தோற்படிப்பாங்க திமுகவோட அடிமட்ட தொண்டர்கள். திமுக தலைமையே இதற்கு மறைமுக ஆதரவும் தரும். திமுக முன்பு போல இந்த முறையும் தங்களை வெற்றி பெற செய்யும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு இருக்காது. செல்வ பெருந்தகை போன்ற ஒரு சில திமுக அனுதாபிகள் தப்பிச்சுக்கலாம், மற்றவர்கள் மண்ண கவ வேண்டியதுதான். கருத்துல கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 90% காங்கிரஸ்காரர்களுக்கு திமுக கூட்டணியை விரும்பல. இவங்க திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. கட்சியை விட்டு வெளியேறலைனாலும் இவங்க தாவேக வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்களும், காங்கிரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும்னு திமுக காரர்களும். ஆக மொத்தம் வாக்கு மாற்றம் நிகழாது. காங்கிரசுக்கு கூடுதலா கொடுத்த 3 தேமுதிகக்கு 8, அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு 4 என மொத்தம் 15 தொகுதிகளில் திமுகவினர் ஏமாற்றம் அடைவாங்க. எனக்கு 60 வயசாகிறதுனால தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தாருங்க என்று ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் செந்தில்குமார் ஏற்கனவே ஆள ஆரம்பிச்சிட்டாரு. இவரை போன்ற எத்தனையோ பேரு இவர்கள் இணையும் முன்பு போல கட்சி பணி செய்வார்கள்னு எதிர்பார்க்க முடியாது. வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வந்த பிறகு கட்சிக்குள்ள அதிருப்தி இன்னும் அதிகரிக்கும். இதுவும் திமுகவும் வெற்றி வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். பன்னீர்செல்வத்தையும் அவருக்கு முன்பு அவரோட பயணிச்சுட்டு இருந்த சிலரையும் கட்சியில இணைத்து கொண்ட திமுக தலைமையோட புத்திசாலித்தனம்னு பேசப்பட்டுச்சு. ஆனா இவங்கனால கட்சிக்கு என்ன லாபம்? பன்னீர்செல்வம் முன்பிருந்தே செல்வாக்கற்றவர் தான். அவர்கிட்ட தலைமை பண்புகள் இல்ல. அவர் என்னைக்குமே முக்குளத்தோர் சமுதாயத்தோட ஏகபோக பிரதிநிதியா இருந்ததில்ல. இவரை விட தினகரன் எவ்வளவோ மேல். ஜெயலலிதாவோட விசுவாசியா இருந்த பன்னீர்செல்வம் எந்த முகத்தை வச்சுட்டு திமுகவுக்கு வாக்கு சேகரிப்பார்னு தெரியல. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கட்சி திமுக கூட்டணியில சேர்ந்த நாள் முதலா விஜயகாந்த் ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. பெரும்பாலோருக்கு ஏமாற்றம். இவங்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு தான். இது மாதிரி போன்றவர்களை திமுக தலைமை கூட்டணியில சேர்த்து கொண்டதால தேர்தலில் தங்கள் வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டதா ஒவ்வொரு திமுக காரனும் நொந்து போயிருக்கான். கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வது உங்கள் கடமை என்று எவ்வளவுதான் திமுக தலைமை வலியுறுத்தினாலும் திமுக காரன் இந்த முறை கேட்க மாட்டான். அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு. பார்க்கறதுக்கு திமுக கூட்டணி வலுவாகத்தான் இருக்கு. இருக்காதா பின்ன? சென்ற முறையை விட இந்த முறை இன்னும் கூடுதல் கட்சிகள். ஆனா உண்மை என்ன? கூட்டணி ஜெல்லாகல, இனியும் ஆகுமானு தெரியல. தற்போது திமுகவுக்கு எதிராக அடிக்கிற எதிர்ப்பு அலைய திமுகவை தாங்காது. கூட்டணி கட்சிகள் ஏமாத்திரம். இதுல தனித்து விடப்பட்டது தாவேக. ஆனா அதுவும் சரிதான். தாவேக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி 80 to 100 தொகுதிகள் பெற்றிருக்கும். ஆனா எம்எல்ஏக்கள் கிடைக்குமா என்பது தெரியாது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை பதவி தாவேகாவால தர முடியாது. பிறகு ஏன் காங்கிரஸ் தாவேகா பக்கம் வரப்போகுது? காங்கிரஸ் கட்சி வராததால விடுதலை சிறுத்தைகளும் தாவேக கூட்டணிக்கு வரமாட்டாங்க. ஆட்சியில பங்கு என்று அறிவிச்சு கூட கூட்டணி அமையாததால தாவேக கட்டமைச்சு வந்த வெற்றி பிம்பம் உடைக்கப்படும். அது வெற்றி ஜம்பம் ஆகிடும். தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற முத்திரை தாவேகா மீது வலுவா குத்தப்படும். தாவேகாவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுற 12% வாக்குகள் கரையும். பீகார்ல பிரசாந்த் கிஷோர் சந்திச்ச தோல்வி மாதிரி இல்லைனாலும் கமலஹாசன் சந்திச்ச அளவுக்கு தாவேகாவும் தோல்வியை சந்திக்கும்.
தேர்தல்ல தாவேக வெற்றி பெற முடியாது என்ற உண்மை மக்கள் மனசுல பதிய தாவேக ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் ஆகியோரோட வாக்குகள் மெல்ல மெல்ல அதிமுக பக்கம் நகரும். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு விரும்பினாங்க விஜய் ரசிகர்கள். 2019 மக்களவை தேர்தல்ல திமுக கமலஹாசன தனி கட்சியை அரசியல நுழைச்சு வெற்றி வியூகம் அமைச்சதுன்னு தான் அப்ப பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த முறை திமுக விஜய பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க. இதுல சற்றும் உண்மை இல்லைங்கிறது நம்ம கருத்து. இன்று தமிழகத்துல போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் விஜய் கட்டமைத்த பின்பும் அதுவும் முடிஞ்சு சிதறிடுச்சு. களத்துல மீண்டும் திமுக அதிமுக இரண்டும் தான் பிரதான கட்சிகள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுச்சு. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான கருத்தா பேசப்படுற விஷயம். அவர் பெரும்பாலும் திமுகவோட வாக்குகளை தான் பிரிப்பாரு. குறிப்பா கிறிஸ்தவர்கள், பெண்கள், முதல் முறை வாக்காளர்கள் ஆகியோர வாக்குகளை இந்த முறை திமுக இழக்கும். போராட்டத்தில் ஈடுபட்டு வர அரசு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகளை சேர்ந்தவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், அங்கன்வாடி தொழிலாளர்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் போன்றவர்களுடைய வாக்குகள் அவர்கள் குடும்பத்தோட சேர்த்து கிட்டத்தட்ட 22 லட்சம் வாக்கு இந்த முறை திமுகவுக்கு விழாது. 1991, 2011 சட்டசபை தேர்தல்கள்ல திமுக மிகவும் மோசமான தோல்வியை சந்திச்சது. அப்ப கூட திமுக 22% வாக்குகள் பெற்றுச்சு. இது உதயசூரியன் சின்னத்திற்கு மட்டுமே விழும் வாக்குகள். இந்த முறையும் திமுகவோட வாக்கு விகிதம் இதுதான். கூட்டணி கட்சிகளோட பலமும் இந்த முறை கூட்டணியில வெற்றிக்கு உதவாது. மேலும் இதனால ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் பெரும்பாலும் விஜய் கட்சிக்கு மாறும். இப்போது அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி அதிக பலம் உள்ளது போல தோன்றினாலும் இன்றைய நிலையில அட்வான்டேஜ் அதிமுக தான். வரும் நாட்கள்ல என்ன நிலைங்கிறத மீண்டும் பேசலாம்.